ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழைப்பூ பொரியல் இப்படி செஞ்சு பாருங்கள். முதல்ல ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூவை எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி கழுவி சுத்தம் செய்து குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு துவரம்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். எதனால் நம்ம துவரம்பருப்பை ஊற வச்சு சேர்க்குறோன்னா, நம்ம ஒரு விசில் தான் வைக்க போகிறோம். கூட்டு செய்ய போகிறதா இருந்தால் பருப்பை அதிக அளவு வேக வைக்கணும். நம்ம பொரியல் பண்ணுறதுனால பருப்பை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். கூடவே அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ வெந்த உடனே தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் ஆயில் ஹீட் ஆனோன்னா அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஒரு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம வாழைப்பூ வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி பச்சை வாசனை போன பிறகு 2 டீஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ இது எல்லாமே கல்லடைப்புக்கு ஒரு அருமையான மருந்து. ஏற்கனவே வாழைத்தண்டு பொரியல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.